கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவசேனை ஊழியங்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் சார்பாக புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து ஒரு செய்தி பகுதியை நாங்கள் வெளியிடுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை அதில் நடக்கிற நம்ம அனைவரும் தெரிந்த ஒரு சம்பவத்தை நம்ம இந்த இடத்துல தியானிக்க போகிறோம். அதிலிருந்து நாம் சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் தாமே நம்ம கூட இருந்து இந்த காரியங்களில் உள்ள வேத வெளிச்சங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருவாராக. ஆமாம். 19வது வசனத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது இன்னொரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது வருஷத்தில் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யானுடைய வாசல் அருகே கிடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஐஸ்வர்யவான் என்றும் ஒருத்தன் லாசரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஐஸ்வர்யவானுடைய பெயர் வேத புத்தகத்தில் இடம்பெறவில்லை. இந்த தரித்திரனுடைய லாசரு என்பவனுடைய பெயர் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. இந்த லாசரு என்ன செய்தான், 21வது வசனத்தில் அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழும் சாப்பாட்டை சாப்பிட்டு தன் பசியை போக்குவதற்கு அவன் ஆசை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேலும் யோபுவை போல அவன் உடம்புகளெல்லாம் பருக்கள் என்ற புண்களால் நிறைந்திருந்தது என்றும் அந்த புண்களால் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். நாய்கள் வந்து அந்த பருக்களை நக்கிற்று என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவனை கவனித்துக் கொள்ள அவனுக்கு மருந்து கொடுக்க யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவன் இருந்தான் என்பதை வேதத்தின் மூலமாக நம்ம இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இது இந்த உலகப்பூர்வமாக ஒரு 2 பேருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பகுதி 19வது வசனம் 20வது வசனம் 21வது வசனத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் என்கிற ஒரு மனுஷனையும் லாசர் என்கிற மனுஷனையும் 2 பேரும் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் உலகத்தில் வாழுகிற நாட்களிலே ஒருவேளை அங்கே போட்டிருக்கிறது இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்திருந்தான் என்றால் ஒவ்வொரு நாளும் புது புது வஸ்திரங்களை அவன் உடுத்தினவனாக ஒரு சுகபோகமான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த உலகத்திலே ஒரு ஆடம்பரமான செழிப்பான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தான். ஆனால் இந்த லாசரு என்பவனை தரித்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு மருத்துவத்துக்கு கூட வழி இல்லாதபடினால அவன் பருக்களை நாய்கள் வந்து நக்கிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் பணக்காரர்களுடைய வீட்டு வாசல்களிலே கீழே மேஜிலிருந்து கீழே போடுற குப்பை தொட்டியில் கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு அவன் பசியை போக்குவதற்கு அவன் ஆசையாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. பசி போனதாகவோ அல்லது அவர்கள் கொடுத்ததாகவோ அங்கே வேதத்தில் என்ன செய்யப்படவில்லை, இடம்பெறவில்லை. ரெண்டாவது 22வது வசனத்திலிருந்து வேறொரு சம்பவம், அந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சி. 2 பேருமே மரித்து விடுகிறார்கள். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதராலே ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அப்போ 2 பேருக்குமே மரணம் என்கிறது நிகழ்கிறது. ஐஸ்வர்யவானுக்கும் மரணம் நிகழ்கிறது, லாசருக்கும் மரணம் நிகழ்கிறது. ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணும்போது அந்த ஐஸ்வர்யவானுடைய மரணம் எப்படி இருக்கும் என்பது நம்ம உலகப்பூர்வமாக நமக்கு தெரியும். சில ஒருவேளை மந்திரிகளோ அல்லது முக்கியமான நபர்களோ அல்லது பெரிய பணக்காரர்களோ மரித்து விட்டார்கள்னா அவர் வீட்டு முன்னால் பெரிய கூட்டம் வரும், மாலைகள் வரும், வாகனங்கள் அதிகமாக வரும், பெரிய ஒரு ஆரவாரமாக இருக்கும், அநேகர் வருவார்கள். ஆனால் ஒரு தரித்திரன் செத்து போனால் யாருமே வரமாட்டார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது இந்த தரித்திரன் செத்த போது தேவதூதர்கள் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவனை கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஐஸ்வர்யவானை கொண்டு எங்கே விட்டார்கள் என்று எங்கள் வேதத்திலே இல்லை. அது பின்னால தான் அவன் எங்கே இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த ஐஸ்வர்யவானுடைய ஊர்வலத்திலே அவன் நடந்து செல்கின்ற
அவனுடைய தூக்கி கொண்டு செல்லும்போது, அவனை அடக்கம் பண்ணது செல்லும்போது ஒரு பெரிய ஊர்வலமே வந்திருக்கும். ஆனால் லாசருக்கு எந்த ஊர்வலமும் வந்திருக்காது. ஒரு அனாதை பிணம் போல ஒருவேளை அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம். மூன்றாவது நித்திய வாழ்க்கை, மரணத்திற்கு பிறகு நித்திய வாழ்க்கை அங்கு வர்றார்கள். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாதாளம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஆபிரகாம் மடி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடம் இருக்கிறது என்று விதத்தில் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் செத்தா அவன் ஒன்று பாதாளத்துக்கு போவான், இல்லை ஆபிரகாமுடைய மடியிலே அவன் கொண்டு போய் தேவதூதரால் சேர்க்கப்படுவான் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த ரெண்டையும் தவிர மூன்றாவது ஒரு இடம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ பாதாளம் அப்படிங்கிறது பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடிப்பகுதி இல்லாத ஒரு குகை போன்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறவன். பாதாளத்தில் என்ன இருக்குன்னா வேதனை இருக்கு. செத்த பிறகு உணர்வு இருக்கும் இல்லையா, இருக்குமா இல்லையா என்று நிறைய பேர்ட்ட கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, செத்தவன் தலை வடக்கே தெற்கே என்று சொல்லுவார்கள். ஆனால் பாதாளத்திலே அவன் வேதனைப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உணர்வு என்ற ஒன்று செத்த பிறகும் இருக்கிறது. தன் கண்களை ஏறெடுத்து அப்படின்னு போட்டு செத்த பிறகு பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். செத்த உடம்பு தான் பார்க்க முடியாது, ஆனால் செத்த ஆத்மா அது பார்க்கும். செத்து மரித்த பின்பு பார்க்கக்கூடிய தன்மை உண்டு என்பதை வேதத்தின் மூலமாக நம்ம விளங்கிட முடியும். அவன் யாரை பார்க்கிறான் என்றால், தன் கண்களை எடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தூரத்தில் பார்க்குறான், அங்கே ஆபிரகாமை தெரிகிறது, ஆபிரகாம் மடியிலே லாசரு இருக்கிறது தான் பார்க்குது. அப்போ லாசருவை இவன் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. தூரத்திலே அவன் பார்க்குறான்னு சொல்லுது. அப்புறம் செத்த பிறகு இன்னொரு வாழ்க்கை உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு செத்த பிறகு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பாக ஒரு இடம் உண்டு என்பது இந்த இடத்துல நாம் தெரிய உண்டு. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவதற்கு முன்பாக இறந்தவர்கள் எல்லாம் நீதிமான்கள்லாம் ஆபிரகாம் மடியிலேயோ அல்லது மூன்றாம் வானமாகிய பரதீசிலேயோ அல்லது துன்மார்க்கர்கள்லாம் பாதாளத்திலே வேதனைப்படுவார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே என்று கூப்பிடுகிறான். ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்கிற செய்தி யாருக்கு தெரிய வேண்டும் தெரியும் என்றால் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியுமே தவிர வேதத்தை படித்து கற்று உணர்ந்தவர்களுக்குத்தான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று தெரியும். அதனால்தான் தகப்பனாகிய ஆபிரகாமே என்று சொல்கிறான். மற்றவர்கள் ஆபிரகாமையும் தெரியாது, அவன் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்பதும் தெரியாது, தகப்பனாகிய ஆபிரகாமே என்று கூப்பிட வேண்டும் என்பதும் தெரியாது. அப்படியானால் இந்த ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலே ஒரு கிறிஸ்தவனாக துன்மார்க்கனாக வாழ்ந்திருக்கிறான். அதனால்தான் பாதாளத்தில் சென்றிருக்கிறான். அவன் கண்டிப்பாக நிச்சயமாக கிறிஸ்தவனாக தான் இருந்திருக்க வேண்டும். அவன் கிறிஸ்தவனாக இருந்தது காரணத்தினால் மட்டுமே அவன் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இந்த இடத்துல ரெண்டு பேருமே பாதாளத்துக்கு போயிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியுது. செத்த பிறகு பார்க்க முடியுதான்னா பார்க்க முடியுது. அப்பொழுது தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அப்போ செத்த பிறகு இறந்த பிறகு தாகம் என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்குமா என்று கேட்டால் அதுவும் இருக்குது. தண்ணீர் தாகம் எடுக்கிறது. அப்போ செத்த பிறகு தாகம் எடுக்காது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு செத்த பிறகும் தாகம்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியுது. அப்படியானால் இது எப்படி இருந்திருக்கும்? இந்த செய்தி சொல்லப்படுகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை சொல்லும்போது சங்கீதம் 86:13 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், நீர் பாராட்டின கிருபை பெரியது, தாழ்ந்த பாதாளத்திற்கு என் ஆத்மாவை தப்புவித்தீர் என்று சொல்கிறார். அப்போ அதிலிருந்தே தெரிகிறது தாழ்ந்த பாதாளம் உயர்ந்த பாதாளம் என்று இருந்திருக்கிறது. அந்த தாழ்ந்த பாதாளத்தில் தான் இந்த ஐஸ்வர்யவான் இருந்திருக்கிறார். உயர்ந்த பாதாளத்தில் அவர் லாசர் இருந்திருக்கிறார். ரெண்டு பேரும் பார்க்க முடிகிறது, ரெண்டு பேரும் பேச முடிகிறது. ஆனால் ஒருவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்ல முடியாது. அப்படியானால் இந்த உலகத்திலே ஒரு சிலர்
மரித்த ஆவிகள் பிடித்து அலைவதாக சொல்லி பிசாசுகளை துரத்தினால் இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மரித்தால் துன்மார்க்கனாக இருந்தால் அவன் பாதாளத்துக்கு தான் செல்ல வேண்டும். அவன் ஒருவேளை பரிசுத்தமானாக இருந்தால் ஆபிரகாமின் மடியிலோ அல்லது இன்றைக்கு இருக்கிற பரதீசிலோ அவன் இருப்பான். இந்த ரெண்டையும் விட்டு மூன்றாவது ஒரு இடமாக பூமியிலே மரித்தவர்கள் அலைய முடியாது. மரித்தவர்கள் இன்னும் ஆவியாக வந்து யாரையும் பிடிச்சு ஆட்ட முடியாது. அப்போ அப்படி என்றால் ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும். நாங்கள் பிசாசுகளை துரத்துகிறோமே, அப்போ அவன் சொல்லுதே, நான் இவா பூ வச்சுட்டு வந்தால் நான் வந்தேன் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சிலருடைய பேர் தூக்கு பிடிச்சத்தேன்னு சொல்லுதே, அல்லது ஆக்சிடென்ட் ஆகி செத்தேன், இல்லை ஏதோ பல வகையில் செத்த ஆவிதான் நான் சொல்லுதே. பிசாசு இன்றைக்கும் உண்மையை சொன்னது கிடையாது. அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அது பிசாசு தான், அது எந்தவித மாற்றம் இல்லை. ஆனால் மனிதன் செத்த பிறகு பிசாசாக அலைவதில்லை. மனிதன் மரித்த பிறகு ஒன்று பாதாளத்தில் இருப்பான், இல்லது பரதீசில் இருப்பான். இந்த ரெண்டு முறையுமே தவிர வேற மூன்றாவது வகையில் அவன் உலகத்திலே வந்து செத்த ஆவியாக அலைந்து அவன் யாரையும் துன்புறுத்தவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. மரித்த பிறகு அவங்க அங்கிருந்து இந்த உலகத்துக்குள்ள வரவே முடியாது என்று பின் வரும் வசனங்களில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அப்பொழுது ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனி தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் என்று ஆபிரகாமிட்டு அவன் முறையிடுகிறான். அப்போ இவன் ஒழுங்கா ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்த ஒரு விசுவாசியாக கூட, ஒரு கடமை தவறாத விசுவாசியாக கூட அந்த ஐஸ்வர்யவான் இருந்திருக்கலாம். அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்றாரு, மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தார். உயிரோடு இருக்கிற நாட்கள்ல நீ நன்மையை நல்லா அனுபவிச்சிட்ட. நீ தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாம நீ எப்படி வாழணுமோ அந்த வாழ்க்கையில நீ வாழ்ந்துட்ட. லாசரும் அப்படியே தீமையை அனுபவிச்சான். லாசரு அப்படியே நினைச்சான், தீமையை அனுபவிச்சிட்டான். அதை நீ நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீ வேதனைப்படுகிறாய். அவன் இங்க தேற்றப்படுறான், அவனுக்கு பட்ட கஷ்டத்துக்கு அவன் நீதிமானாக இங்க உள்ள இருக்கிறான். நீ வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்துல இருக்கிற நாட்களில் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆஸ்தியை ஐஸ்வர்யங்களை தேவனுக்கென்று ஏழைகளுக்கென்று செலவழிக்காமல் நீ மட்டுமே வாழ்ந்துட்டு மொத்தத்தையும் விட்டுட்டு சேர்த்துட்டு வெறுங்கையோடு வந்து உட்கார்ந்துருக்கிற. அதனால உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு முடிந்து விட்டது. உயிரோடு இருக்கும்போது உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, வாய்ப்பை நீ இழந்து விட்டாய் என்பதாக அந்த வசனம் சொல்கிறது. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்கள் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்ற. அப்போ உயர்ந்த பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு இருந்ததாக அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அப்ப செத்த பிறகு ஒருவனுக்கு அவன் சொல்றான், எனக்கு 5 பேர் சகோதரர்கள், அந்த 5 பேர் ஐஸ்வர்யவான்களா இருக்கான். அவனும் என்னை போலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அந்த உலகத்துல. அப்ப அவனும் செத்த நாளைக்கு எங்க தான் வருவான், அந்த பாதாளத்துக்கு தான் வருவான். இப்படி இருக்கிறதுனால இந்த லாசர்வை அனுப்பும், அவன் போய் எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற நாட்கள்ல ஐஸ்வர்யங்களோடு இருக்கிற இவர் சுவிசேஷம் அறிவிக்க மாட்டாரு. ஆனா ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரங்கெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கணுமா. இவருக்கு அப்பதான் செத்த பிறகுதான் அவருக்கு என்ன ஆத்ம பாரம் என்பதே வருகிறது. உயிரோடு இருக்கிற நாட்கள்ல அவருக்கு ஆத்ம பாரம் வரல, அவன் பாதாளத்துக்கு போயிடுவானே மற்றவன் அப்படிங்கிற எண்ணம் வரல. இப்போதான் குடும்பத்தை நினைக்கிறான். அப்ப செத்தவனுக்கு கெட்ட புத்தி வருமா நல்ல புத்தி வருமா? செத்தவன் பேயா பிடிச்சு ஆடுவானா நல்ல எண்ணம் வருமா அப்படின்னு சொன்னா செத்தவனுக்கு நல்ல புத்தி தான் வந்துருக்கு. என் சகோதரர்கள்லாம் நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதனால செத்தவன் பேயா பிடிச்சு ஒரு நாளும் யாரையும் வந்து ஆட்ட முடியாது அப்படிங்கிற செய்தியை நம்ம இதுல சேர்ந்து அறிஞ்சு கொள்ளலாம். அதற்கு ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும் என்றான். அப்போதெல்லாம் அங்க வந்து மோசை போன்ற தீர்க்கதரிசிகள், மோசை போன்ற ஆட்கள்லாம் தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரங்கள்லாம் இந்த உலகத்துல இருக்காங்க, அவங்களுக்கு காது கொடுத்து கேட்கட்டுங்க. அதற்கு அவன், அப்படி இல்லை தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்து போனால் மனம் திரும்புவார்கள். செத்தவன் ஒருத்தன் போய் இப்படி 2 இடம் இருக்குன்னு சொல்லி போய் சொன்னா அவங்கெல்லாம் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி இவன் மறுபடியும் விளக்கம் சொல்றான். அதற்கு ஆபிரகாம்,
அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடாமல் விட்டால் மரித்தோரில் ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, அங்க இந்த உலகத்துல இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கும் மோசே போன்ற மேய்ப்பர்களுக்கும் அவங்க செவி கொடுக்கல அப்படின்னா, செத்துவன் உயிரோட போய் சொன்னா கூட இந்த உயிரோட இருக்கானே அவன் நம்பவே மாட்டான், அவன் அண்ணன் தம்பியில நம்பவே மாட்டான் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அப்ப இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஐஸ்வர்யவான்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் பண வசதிகளும் எல்லா விதமான வசதிகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள்ல ஊழியர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால், இந்த உலகத்துல இருக்கிற நாட்கள்ல தங்களுடைய ஆஸ்திகளை தேவனுடைய ஊழியத்துக்கு விரிவாக்கத்துக்கு பயன்படுத்தவில்லை என்றால், செத்த பிறகு என்ன சொல்லுவாங்க? ஐயோ, எனக்கு கொஞ்சம் காலம் கொடுத்துருந்தா நான் இது தெரிஞ்சுதான் நான் செஞ்சிருப்பேனே என்று சொல்லுவாங்க. ஆனா இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க சொல்லும் போதே அவங்க காது கொடுத்து கேட்கல. அவங்க செத்தவங்க வந்து சொன்னா கூட அவங்க காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. இது ஐஸ்வர்யவான்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அமைகிறது. அநேக ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வர்யத்துக்கு மேல ஐஸ்வர்யத்தை கூட்டம் தான் நினைக்கிறாங்களே தவிர தேவனுடைய ஊழியத்துல செய்யணும், அங்க பாதாளம் போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. இதுல ரெண்டு விஷயம் அதுல இருக்குது. ஒன்று, இறந்தவன் பேயா பிடிச்சு வர முடியாது. ரெண்டாவது, செத்தவனுக்கு கெட்ட புத்தி தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம். அவன் பேயா பிடிச்சி இருக்கிறவனெல்லாம் கொன்றுவான், வாழ விட மாட்டான், வீட்டில் இருக்க விட மாட்டான், அந்த வீட்டில் பேய் இருக்கு, இந்த தெருவில் பேய் வருது, அந்த செய்திகளெல்லாம் அது அது செத்தவன் பேய் அலையிறான் அப்படிங்கிறதுலாம் பொய்யான ஒரு சம்பவம் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த செய்தி வழியாக லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அங்கு சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யவான்கள் அவர்கள் எல்லாருமே அப்படிப்பட்டவர்கள் என்ற முடிவுக்கு நாம் வர முடியாது. ஐஸ்வர்யவான்களாக இருந்து இயேசுவுக்காக செயல்படாதவர்கள், அவன் அருகிலே இருந்த லாசருவை கவனிக்காதவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இப்படி வந்திருக்கிறது என்பதை வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடாவிட்டால் செத்தமை எழுந்து போனா கூட அவங்க பதில் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற நாட்கள்ல நீங்களும் நானும் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளும் அப்படின்னா இப்படின்னா பழைய ஏற்பாட்டில் உள்ள மோசே இல்லை, மோசே போன்ற மேய்ப்பர்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தருடைய வேத வார்த்தையை அறிவிக்கிற தீர்க்கதரிசிகளுக்கும் நாம செவி கொடுத்தால் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இந்த ரெண்டு இடம் இருக்கிறது. மரித்த பிறகு பார்க்க முடியும், மரித்த பிறகு பேச முடியும், மரித்த பிறகு நமக்கு உணர்வு இருக்கும். அதற்கும் பிறகுதான் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக நாம் அந்த சத்தியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.